இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. ராஜி, ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என் வார்ட்ரோப்ல என்ன தேடுற? என் மேல அன்பு வச்சிருந்தல, அது எங்க காணாம போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். போதும் போதும், நீ தேடினதெல்லாம். இந்த பக்கம் வா. என்ன கேட்காம என் ரூம்க்கு வராத, என்னோட வார்ட்ரோப ஓபன் பண்ணாத. ஏய், அப்படி என்னடி ரகசியத்தை உள்ள வச்சிருக்க? வயசு பொண்ணு, என்னென்னவோ வச்சிருக்கேன். உனக்கு என்ன? ஏய், ஏண்டி என்னோட வார்ட்ரோப நீ திறக்கிறதும் உன்னோட வார்ட்ரோப நான் திறக்கிறதும் இதெல்லாம் சகஜம் தானடி. புதுசா என்னமோ திறக்காத தேடாதன்னு திட்டிக்கிட்டு இருக்க நீ. காலம் மாறி போச்சு, நீயும் மாறிடு. இத பார், நான்லாம் மாற மாட்டேன். நீ வேணா மாறிட்டேன்னு சொல்லு. ஆமா, நான் மாறிட்டேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? சரிம்மா, நான் சொல்லிடுற விஷயத்த. என்னோட ஆதார் அட்டை வேணும், அதான் தேடிட்டு வந்தேன். உன் ஆதார் கார்டு என்கிட்ட எங்க இருக்கு? ஏய், அன்னைக்கு பேங்க் விஷயமா நீ கேட்டல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, உன்கிட்ட கொடுத்தேன்னு. இங்கதான் இருக்கு, நகரு, நான் பாத்துக்கிறேன். இவ ராஜி, இதுக்குதான் சொன்னேன், இதுக்குதான் சொன்னேன் வார்ட்ரோப திறக்காதன்னு. ஏண்டி இப்படி ராட்சசி மாதிரி கத்துற? அப்படி அதுல என்ன தாண்டி இருக்கு? உயிரா இருக்குடி அது உள்ள. என் உயிரை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுல இருக்கு. எனக்கு தெரியாம வார்ட்ரோப் எல்லாம் தொடாத ராஜி. கொஞ்சம் கூட மேனேஜ் இல்ல உனக்கு. ஏண்டி, பண்புன்னா என்ன, பண்பாடு மரியாதை மேனஸ்னா என்ன, இதெல்லாம் உனக்கு கத்து கொடுத்தது நான் தானடி. என்னையே மேனஸ் இல்லாதவன் சொல்றியா? ஐயோ, கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே அதை புடிச்சு வச்சுக்கிட்டு பெருசா பிரச்சனை ஆக்கணும்னு நினைப்ப. இப்ப என்ன, உனக்கு கார்டு தானே வேணும்? இந்தா புடியும் கார்ட. முதல்ல இங்க கிளம்பு. ஸ்னேகா, நீ ரொம்ப மாறிட்ட. ஆமா, நான் ரொம்ப மாறிட்டேன் தான். நீ கிளம்பு போ. நான் வளர்த்த ஸ்னேகா இல்லடி நீ. என் பாசமான பிள்ளைய படுப்பாவி அந்த துவாரகேஷ் கொன்னுட்டா. என் ஸ்னேகா செத்துட்டா.
இவ வேற யாரோ. இல்ல, இது இங்க இருக்க கூடாது. இனிமே இது இங்க இருந்தா ஆபத்து. ஒப்படைக்க வேண்டிய இடத்துல உடனே போய் ஒப்படைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்க, பொண்ணு புகுந்து வீட்டுக்கு போக போறா. இங்க எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கும். நம்மளா நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம் சார். கண்டிப்பா சார். அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, அப்புறம் பேசுறேன். வாங்க மாப்பிள்ளை. வணக்கம் மாமா. வணக்கம் அங்கிள். என்னமா ஆர்த்தி, திடீர்னு இப்படி அழைச்சு போயிட்ட? உங்களை பார்க்காததுனால தான் அங்கிள். உள்ள வாங்க. ஷாமலா, மாப்பிள்ளை ஆர்த்திலாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் ஆர்த்தி. வாங்க மாமா. என்னது வரகேஷ், சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்க மாமா. பாயே மூட், டாய்னே மூட், மிலிட்டரி சல்யூட். நீ வாயை மூடு. என்ன மாமா நீங்க இடது பக்கம் திரும்பு வலது பக்கம் திரும்புன்னு நீங்க மிலிட்டரியில பேசுற பாஷைய எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு வந்தா இப்படி இன்சல்ட் பண்றீங்களே. மாமா, அக்கா வந்திருக்காங்க பாருங்க. ஏதாவது பேசுங்க மாமா. அவங்க கண்ணால பேசிட்டு தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க அண்ணி? நான் ஒருத்தி இருக்கேன், கண்ணு தெரியுதா? வார்த்தி. மீனா, ஆடி முடிஞ்சு ஆவணி வந்துருச்சு, வீட்டுக்கு போலாமா? ஆடி போனா ஆவணி, இவாள மயக்குந்தாவணி. சும்மா இருக்க மாட்டியா? வாங்க மாமா. இதுல உங்களுக்கு ஸ்படிக மாலை, அத்தைக்கு கம்பளி, பிரியாக்கு காகரா சொல்லி, துவாரகேஷ்க்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. எதுக்கு மாப்பிள்ள வீண் செலவு? நம்ம வீட்டுக்கு செய்யறதுல என்ன வீண் செலவு இருக்கு? அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் கூட நீங்க வெளியே வாங்க வேணாம். மிலிட்டரி கேண்டீன்ல பொருட்கள் தரமாகவும் நியாயமான விலையிலையும் கிடைக்கும். அக்கா மிலிட்டரி மாப்பிளைய கல்யாணம் பண்ணதுல இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்மா. ஏய், வெளியில இப்படி சொல்லி வைக்காத, தப்பா எடுத்துக்க போறாங்க. பரவாயில்ல, பிரியா சொல்றது உண்மைதானே. மாப்பிள்ளை, நீங்க நிக்கிறது எனக்கு கால் வலிக்குது. வாங்க உட்காந்துக்கிட்டே பேசுவோம். வாங்க மாமா. வாங்க வார்த்தை. வாங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. உட்காருமா ஆர்த்தி. மாப்பிள்ளை, டெல்லியில மிலிட்டரியில செட்டில்மெண்ட் எல்லாம் நல்லபடியா முடிச்சுதா? நல்லபடியாக முடிஞ்சது மாமா. அடுத்த வாரம் பேங்க்ல ஜாயின் பண்ணணும். இன்னைக்கு நல்ல நாள், இப்போ நல்ல நேரம். அதான் மீனாவை கூட்டு போகலான்னு வந்தேன். மாமா, நல்ல வீடு ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு வீடு தான் மாமா. சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்கு. உங்களுக்கு பிடிக்கும் மாமா. நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிடலாம். எதுக்கு? மாமாவும் அக்காவும் தனி கொடுத்தனம் போகிறதுக்கு தான். மாமாவுக்கு பிடிச்சிருச்சுன்னா நாளைக்கு பால் காய்ச்சிடலாம். எங்க அண்ணன் தனி கொடுத்துன போறதா எதுவும் பேசிக்கலையே. இல்லை, அப்படி இல்லை. அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு மாமா ஊருக்கு போகிறதுக்கு முன்னே சொன்னார். அதெல்லாம் முடியாது துவாரகேஷ். தனி கொடுத்தனும் போறதுங்கிறது இந்த காலத்துல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. நீங்களும் சின்ன சிறுசுங்க, அவங்களும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸ் வேண்டாமே. தயவு செஞ்சு என்னையும் அண்ணனையும் பிரிச்சிடாதீங்க அங்கிள். இதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச? என்னென்ன இது? நீ போன்ல அன்னிக்கிட்ட இத பத்தி பேசுனியா? இல்லைம்மா, பார்த்துக்கலாம் தான் சொன்னேன். இல்லைண்ணே, இது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு.
நான் இவ்ளோ பண்ணியும் இவங்க இப்படி பேசுறாங்க. பார்த்தி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட மாதிரி நீ ஏதாவது சொல்லி பாவம் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல. மாமா, நீங்கள் எங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதே சமயத்தில் எங்களுடைய சுச்சுவேஷனை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷம் மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணிட்டேன். குடும்ப உறவுகளுக்காக ரொம்ப ஏங்கியிருந்தேன். அப்போ தான் ஆர்த்தி வந்து உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொன்னான். அதனால தான் நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டேன். புரியுது மாப்பிள்ள. அதனால் திடீர்னு எப்படி தண்ணி கொடுத்துணும்னு சொன்னதும் எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அந்த வீட்டில் ஆர்த்தியும் மச்சான கீழ் பொசிஷனில் இருப்பாங்க, நானும் மீனாவும் மேல் பொசிஷனில் இருப்போம். நீங்கள் தான் வந்து வீட்டை பார்த்துருக்கீங்களே, தனித்தனி பொசிஷனாக இருக்க முடியல. நாங்கள் ஆம்பளைங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒத்தாசையாக இருப்பாங்கல்ல. மீனா கூட்டு குடும்பத்தில் வளர்ந்த பொண்ணு தானே. அதுவும் சரிதான். ஆர்த்திக்கு ஏன் தொந்தரவுன்னு தான் பார்த்தோம். ஒரு தொந்தரவும் இல்ல ஆண்டி. நான் தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அவங்க எனக்கு தொந்தரவும் இல்ல, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன். ബോസ് വെയിറ്റ് இப்படியெல்லாம் ட்ரெயிலுக்கு போட்டா டிஸ்ட்ரிபியூட்டரும் ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம படம் ரொம்ப கிளாஸ்ன்னு நினைச்சிடுவாங்க. நம்ம படத்துல நிறைய காமெடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போடுங்க. ஓகே சார். ஆஃப் கோர்ஸ், கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ஒரு கேரக்டர் கொடுத்தா அதுவாவே மாறிடணும்டா. நமக்கம் நார்த்ல இருந்து சவுத், நமஸ்தே, வணக்கம், நமக்கம் நமக்கம் நமக்கும் மச்சி மச்சி நீ கேளே, டென்ஷன் பிபி நோ ஃபீலே, லைஃப் எங்கே ஒரு ரீலே, ஃப்ரீயா வெடிட கோபாலே. இருங்க 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 இருங்க, காமெடி எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரணும்னா இந்த சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் அதெல்லாம் ட்ரெய்லர்ல போடல. ஓகே மேடம், ஓகே. என் வாழ்க்கையில் அவர் இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னோட வாழ்க்கையில் அவர் எப்பவுமே இருப்பாரு. அப்பாவா இருப்பாரு. உங்க அம்மாவும் நானும் மனசார விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த சந்தோஷத்தோட அடையாளம் தான்டா நீ. ஏ சென்டர் பி சென்டர்லாம் ஓகே, சி சென்டர் தாங்காது. ஆந்தனி, டைரக்டர் கதை சொல்லும்போது நிறைய ஆக்ஷன் சீன்லாம் சொன்னாரு. அந்த ஃபைட்லாம் சேருங்க, அப்பதான் ஆல் கிளாஸ் மாஸா இருக்கும். ஷூர் சார், ஷூர் பண்ணி. இன்னும் நிறைய இருக்கு. வேற என்ன போடலாம்? அப்புறம் சாங்ஸ் டான்ஸ் எல்லாம் கூட ட்ரெய்லர்ல இதுக்கு மேல என்னங்க போடுறது, படத்தை தான் போடணும். இதுக்காக யாரும் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் ஒன்றா இருந்து பார்க்குறோம். யாராவது யாருக்காவது தொந்தரவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வேணா தனி கொடுத்தன போகிறத பற்றி யோசிக்கலாம். சரி விடுங்க, இதை பத்தி இனிமே பேச வேண்டாம். மாப்பிள்ளை முடிவு பண்ணட்டும். எங்க இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் நமக்கு. அண்ணே, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, கிளம்பலாமா? கிளம்பலாமா? ஆர்த்தி இருங்க, சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாமே. ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். எடுத்துக்க.
நல்லா நல்லதுமா. இருக்கு. அக்கா மீனா அம்மா அம்மா மீனா. என்னம்மா பிரியா, நீதான் ரொம்ப போல்டான பொண்ணுன்னு நினைச்ச, நீயே இப்படி அக்காவை அழ வச்சிட்டு இருக்க. இதே ஊர்ல 2 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்கு. ஆட்டோ பிடிச்சா 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடலாமா? துரகேஷ், அம்மா அப்பாவை பார்த்துக்கோ. இது நீ சொல்லுமாக்கா. பிரியா, நீ அப்பா அம்மா கிட்ட சண்டை போடாத. அது என்னோட உரிமைக்கா, அதை நான் விட்டு தர மாட்டேன். அம்மா உடம்ப பாத்துக்கம்மா. மீனா சரிடி. அப்பா மாத்திரைலாம் வேலை வேலைக்கு சாப்பிடுங்கப்பா. அம்மா கிட்ட சண்டை போடாதீங்கப்பா. அப்பா ஏமா மாப்பிள்ளை முன்னாடி மானத்தை வாங்குற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை மனசு கோணாம நடந்துக்க. உங்க அம்மா மாதிரி அடிக்கடி சண்டை போடாத, அதான் முக்கியம். ஏங்கப்பா கொஞ்சம் சும்மா இருங்க. மாப்பிள்ள முன்னாடி என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணாதீங்க. இவ வேற ஓவரா பண்ணுவா. அண்ணே டைம் ஆச்சு, கிளம்பலாமா? போலாமா? போயிட்டு வரமா. நீங்க பத்திரமா உடம்ப பாத்துக்கோங்க. நல்ல விதமா இருக்கணும். வரேன்ப்பா. வண்டியில ஏறுமா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. ஏய், சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, ஏண்டி அழற? ஒரு பெரிய பொறுப்பு நல்லபடியா முடிஞ்சதுங்க. என் பொண்ண பத்திரமா பாதுகாத்து ஒருத்தர் கையில புடிச்சு கொடுத்துருக்க. கடவுளே உனக்கு நன்றிப்பா. சரி உள்ள வா. எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். ஹாய் அங்கிள். என்னம்மா ஸ்னேகா, ஏன் பதட்டமா ஓடியற? அங்கிள் இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். ராஜீவ் சார் கிட்ட கொடுக்கலான்னா உமா மேடம் பாத்துருவாங்க. டிகே வீட்ல வைக்கலாம் அப்படின்னா அத்தை மாமா யார் கண்ணிலையாவது பற்றும். என் வீட்டு கபோர்ட்ல வைக்கலான்னா ராஜி என் கபோர்டு பூராவே அலசி எடுத்துட்டா. இது உங்ககிட்ட இருந்தா தான் அங்கிள் பத்திரமா இருக்கும். இது உங்ககிட்டயே இருக்கட்டும் அங்கிள். சரி, நான் பத்திரமா வைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அங்கிள். இது எப்ப வேணுமோ நான் அப்ப வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். ஸ்னேகா, இதுல என்ன அப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு? இல்ல, இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்லு, இல்லனா நான் அப்படியே சீல் பண்ணி லாக்கர்ல வச்சிடுறேன். என்ன அங்கிள் நீங்க? நான் உங்ககிட்ட இந்த எதையுமே மறைக்க மாட்டேன். அதனாலதான் நான் அந்த கவரை ஒட்டாமலே கொண்டு வந்திருக்கேன். நீங்களே பிரிச்சு படிங்க, உங்களுக்கே தெரியும். ஸ்னேகா, என்னது இது? எனக்கு வேற வழி இல்ல அங்கிள். என்னம்மா, நீயே ஒரு முடிவெடுத்து இப்படி பண்ணிட்ட. ஆனா இதோட சாதக பாதகங்கள் ரொம்ப விபரீதமா இருக்கும். என்ன ஆபத்து இருக்குன்னு சரியா புரிஞ்சுக்காம இந்த அவசர காரியம் பண்ணிருக்க வேணாமா? ஏன் அங்கிள் இப்படி சொல்றீங்க? இல்ல, கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில இருக்குமா. அது ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நீ இப்படி இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்ட. அஃப்கோர்ஸ் இட்ஸ் மை ஒப்பீனியன். ஏன் அங்கிள் இப்படி பயமுறுத்துறீங்க? அது என்ன பிரச்சனைன்னு நீங்களாவது என்கிட்ட சொல்லலாம்ல. இல்லம்மா, நான் அத சொல்ல முடியாதுமா. அத ஒன்னாலே யூகிக்க முடியாது. என்னை விட உங்க அத்தை கிட்ட பேசுறதுதான் நல்லதுமா. நீ வேணா உங்க அத்தையை போய் கேளு, அவங்க சொன்னாதாமா உண்டு. அங்கிள், அன்னைக்கு முத்துலட்சுமி கூட என்கிட்ட இதே விஷயத்தை தான் சொன்னாங்க. இப்ப நீங்களும் இதை தான் சொல்றீங்க. தட்ஸ் ஓகே அங்கிள்.
நான் இதை கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதனால என்ன விளைவு வந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன். நீ இவ்வளவு உறுதியா இருக்கும்போது நான் இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஆனா என்னால உதவ முடியாட்டாலும் கடவுள் நிச்சயமா உன் பக்கம் தான் இருப்பார். ஆல் தி பெஸ்ட்மா. இது பத்திரமா ஜாக்கிரதையா என்கிட்ட இருக்கும். தேங்க்ஸ் அங்கிள், நான் வரேன். ஜாக்கிரதையா போமா. பாஸ், வெயிட். இப்படி எல்லாம் ட்ரெயிலுக்கு போட்டா டிஸ்ட்ரிபியூட்டரும் ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம படம் ரொம்ப கிளாஸ்ன்னு நினைச்சிடுவாங்க. நம்ம படத்துல நிறைய காமெடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போடுங்க. ஓகே சார். ஆஃப் கோர்ஸ், கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ஒரு கேரக்டர் கொடுத்தா அதுவாவே மாறிடணும்டா. நமக்கம். நார்த்ல இருந்து சவுத், நமஸ்தே, வணக்கம், நமக்கம், நமக்கம். நமக்கம். மச்சி மச்சி நீ கேளே, டென்ஷன் பிபி நோ ஃபீலே, லைஃப் எங்கே ஒரு ரீலே, ஃப்ரீயா வெடிட கோபாலே. இருங்க. காமெடி எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரணும்னா இந்த சென்டிமெண்ட், எமோஷன்ஸ் அதெல்லாம் ட்ரெய்லர்ல போடல. ஓகே மேடம், ஓகே. என் வாழ்க்கையில் அவர் இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னோட வாழ்க்கையில் அவர் எப்பவுமே இருப்பாரு. அப்பாவா இருப்பாரு. உங்க அம்மாவும் நானும் மனசார விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த சந்தோஷத்தோட அடையாளம் தான்டா நீ. ஏ சென்டர் பி சென்டர்லாம் ஓகே, சி சென்டர் தாங்காது. ஆந்தனி, டைரக்டர் கதை சொன்ன போது நிறைய ஆக்ஷன் சீன்லாம் சொன்னாரு. அந்த ஃபைட்லாம் சேருங்க, அப்பதான் ஆல் கிளாஸ் மாஸா இருக்கும். ஷூர் சார், ஷூர் பண்ணி. இன்னும் நிறைய இருக்கு. வேற என்ன போடலாம்? அப்புறம் சாங்ஸ், டான்ஸ் எல்லாம் கூட ட்ரெய்லர்ல இதுக்கு மேல என்னங்க போடுறது? படத்தை தான் போடணும். நீ எல்லாம் ஒரு மம்மி, நீ எல்லாம் ஒரு பாட்டி. ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்ட, அவளை சட்டு பண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களால முடியல. பிரதீப், கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் பிரதீப். பாட்டி போது நிறுத்து. இந்த பயிர் தயிர்லாம் என்கிட்ட பேசாதண்ணா. எனக்கு அந்த ஸ்னேகா வேணும். வேணும்னு அடம் பிடிச்சா போதுமா? உன் பேரை கேட்டாலே அந்த ஸ்னேகா 1/2 மைல் தூரம் ஓடி போறா. அந்த அளவுக்கு அவளை நீ பயமுறுத்தி வச்சிருக்க. மம்மி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஸ்னேகா தான் வேணும். ஸ்னேகாலாம் கிடைக்க மாட்டாடா. வேணும்னா ஸ்னேகான்ற பேர்ல இருக்கிற வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. மம்மி, என்னடா பண்ற? எக்ஸசைஸ் மாப்ள. வேற கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான்ல, அதான். நாம தான் புள்ள கல்யாணத்துக்கு இன்னும் தயாராகலன்னு தோணுது. நீங்க என்ன எது சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த ஜென்மத்துல அவனுக்கு ஸ்னேகாவோட கல்யாணம் நடக்காது. ஏங்க அப்படி சொல்றீங்க? நாம தானே பிரதீப்க்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். சும்மா இருந்தவ மனசுல ஆசையை வளர்த்தோம். இப்ப அது வளர்ந்து மரமா நிக்குது. அந்த மரத்தை கட் பண்ணு. அப்படியே அவன் முடியே கட் பண்ண சொல்லு. ஐஜியோட புள்ள ஐடி கம்பெனில வேலை செய்யறவ பொறுக்கி மாதிரி அலையறான் பாரு. ஏங்க, பிரதீப்க்கும் ஸ்னேகாவுக்கும்
ஜாதகம் பொருத்தமெல்லாம் கரெக்டா தாங்க இருக்கு. ஏய், திரும்பி திரும்பி அதே சொல்ற மர மண்டை. வேற என்ன உன் பிள்ளைக்கு வேற ஏதாவது பொண்ணை பிடிச்சு கட்டி வை. நீங்க நான் யார் தடுத்தாலும் இது தெய்வம் போட்ட முடிச்சு மாப்ள. தெய்வம் நல்லவங்களுக்கு தான் முடிச்சு போடும், கெட்டவன் போட்ட முடிச்ச அவிழ்த்து விடும். தெய்வம் இல்ல மம்மி, இவரு தான் தெய்வம் போட்ட முடிச்சு அவுக்குறாரு. ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணாம நான் விட மாட்டேன். என்னம்மா இது ரோதனை? நீ கவலைப்படாதடி, ஏதாவது ஒரு புது வழியை கண்டுபிடிப்போம். நீயும் நானும் 2 புத்திசாலி இந்த வீட்ல இருக்கோம்ல, அவ்வளவு ஈஸியா விட்டுடுவோமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க ராஜு. வாங்க ஸ்னேகா, உட்காருங்க. ஹலோ சார். என்கிட்ட வர்றதுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா என்ன? சார், தொழில் ரீதியாகவும் ஆஃபீஸ் விஷயமாகவும் நம்ம பல தடவை சந்திச்சோம். கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் ஸ்னேகாவும் இப்போ பிகாசாஸ் ஐடி கம்பெனியில் இல்லை, ரிசைன் பண்ணிட்டோம். தகவல் வந்துச்சு. என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை சார். மேனேஜ்மெண்ட் நடவடிக்கை பிடிக்கல. அவர் உங்க சொந்த மாமனார் ராஜு. அதான் சார் பிரச்சனையே. சரி, ஓகே, சம்திங் பர்சனல் விடுங்க. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சார், ராஜீவ் சாருக்கு 10 இயர்ஸா ஐடி ஃபீல்ட்ல அனுபவம் இருக்கு. அடுத்தவங்க கிட்ட போய் அடிமையா வேலை பார்க்கறத விட நாங்களே சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். வெரி குட். ஆனா ரொம்ப லேட் டிசிஷன். உங்க திறமைகளை பார்த்து பலமுறை நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். உங்க கம்பெனி வாங்குற லோன் அமௌண்ட்டுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் போடும் போதெல்லாம் வந்து சண்டை போடுவாங்க பாருங்க, ஒரே கொலாயடி சண்டை தான். சார், உண்மையாவே உங்க பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான் சார். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார். சரிம்மா, நானே நினைப்பேன் இவ்வளவு திறமையான பொண்ணு ஏன் பேங்க் செக்டரை விட்டுட்டு ஐடி செக்டருக்கு போச்சுன்னு. இப்ப சொல்றதுல தப்பே இல்லை, ஏன்னா இப்ப நீங்க வேலையிலே இல்லை. சார், ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் டீல் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாமே எங்களுடைய டேலண்ட்டை பார்த்து எங்களை ஓனாவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி ஒன்று ரன் பண்ணலாமேன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதான் தொழில் ஆரம்பிக்கும் போது எங்கள் கையில் நல்ல கிளைண்ட்ஸு, பிஸ்னஸ்ஸு, நல்ல லாபம் வரும் சார். நான் என்ன பண்ணணும்? இது என்ன சார் கேள்வி? லோன் கொடுங்கன்னு கேட்குறோம் சார். உங்ககிட்ட தான் உரிமையாக கேட்க முடியும். அண்ட் எங்கள் ப்ராஜெக்டை படித்து பாருங்க. கொடுங்க, பார்க்குறேன். சார், அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே எங்களோட கிளைண்ட்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ரகு வர சொல்லுங்க. ஓகே.